ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அடிச்சிருக்கா சொல்லி வரல பார்த்துடலாம். இன்றைக்கி 071 சொல்லி அடிச்சிருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 071 ஃபுல் நம்பர் வந்து ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துட்டாச்சு. நம்ம இன்றைக்கி கொடுத்து ஜாயினில் கொடுத்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 071. ஏன்னா ஃபுல் வின்னிங் இல்லை, ஏபிபிசிலாம் இல்லை, ஃபுல் வின்னிங்கே வாங்கியாச்சு இன்றைக்கி. 071 இன்றைக்கி எல்லாருமே ஜாயினில் இருக்கும், ஃபுல் வின்னிங் இன்றைக்கி. நல்ல பேட்டர்ன் இது. கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி இந்த பேட்டர்ன் எடுத்தேன். கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நான் வந்து ஓப்பனில் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், சில காரணத்தால் வந்து ஓப்பன் வீடியோ போட முடியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்டும் சரி ஒர்க்கும் சரி இருக்கிறதுனால நம்ம எதுலையோ ஒன்றில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபுல் வின்னிங் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஓப்பனில் போடாமல் இருந்தேன். நான் எந்த காரணத்துக்காக போனனோ அதே காரணம் கரெக்டாக நிறைவேறுச்சு. என்னென்னா, நான் வந்து 2த்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதால என்னால் மைண்டு சரியாக இல்லை. அதனால் வந்து எதிலோ ஒன்றில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வின்னிங் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். அது மாதிரி நான் போன மாதிரியே ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஜாயினில் அன்றைக்கி ஃபுல் வின்னிங் 071 ஃபுல் வின்னிங் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதை வச்சு நாளைக்கு ஒரு பெரிய வின்னிங் எடுக்கலாம். ஏன்னா நம்ம நாளைக்கு ஒரு நம்பர் எடுத்ததுனால தான் இன்றைக்கி 071 எடுத்தோம். ஏன்னா அட்வான்ஸாக திங்க் பண்ணி எடுத்தது. அது எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு. ஓகே, நம்ம இன்றைக்கி எப்படி கொடுத்தோன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி வந்து பாருங்கள். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 12. ஏபி வந்து இங்கே 12ன்னு அடிச்சிருந்தான். இந்த 12க்கு அவன் என்ன பண்ணான்னா, அடுத்த நாள் பாருங்கள், ஏசி வந்து 17. இந்த 2க்கு பவர் 7. ஓகேவா? 12க்கு அவன் 17 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து இங்கே 71ன்னு இருக்குது. அந்த 71க்கு அவன் 76ன்னு அடிக்கணும், ஒரு நம்பர் பவர் பண்ணி. ஓகேவா? அப்போ இன்றைக்கி 76 வரணும். ஏசி வந்து 76 வரணும். 76 வரணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை மாதிரி தான் அடிச்சிட்ருக்கான்னு சொல்லி ஏற்கனவே ஏபி 60 நான் வந்து ஜாயினில் கொடுத்து வின்னிங் வாங்கி கொடுத்தேன். என்னென்னா, தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து வின்னிங். எப்படின்னா, ஏபி வந்து 09, அந்த 09க்கு 0க்கு பவர் வந்து 5, 0க்கு பவர் 5, அப்போ 59. அதை திருப்பி இங்கே 95 அடிச்சிருந்தான். இங்கே ஏபியில் வந்து 56, அந்த 56க்கு ஏபோட 5க்கு பவர் வந்து 0, அப்போ 06, அதை திருப்பி 60ன்னு அடிச்சிருந்தான். இதை மாதிரி தான் அடிக்கிறான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே 12, இந்த 12க்கு 12க்கு 17 அடித்தான். இங்கே 71, 71க்கு 76 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? 76 அடிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 76, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 74 சொல்லி அடிச்சிருக்கான். 76 வரும். நம்ம ஒரு 75 ஒரு பெண்டிங் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இங்கே ஏசி 75, ஒரு பிசி 75. அப்போ நமக்கு ஒரு ஏபி 75 ஒன்று பெண்டிங் இருக்குது. அப்போ ஏசி 76ன்னு வந்தால் நமக்கு ஒரு ஏபி வந்து 75 வரணும். அப்போ ஒரு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 756 சொல்லி வரணும். ஓகேவா? 756 சொல்லி வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 756 வரணும். ஓகேவா? இந்த 756 இன்றைக்கி வந்திருக்கணும். நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணோம்னா, நம்ம எப்படி கேம் கொடுத்தா அவன் ட்விஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்தேன். எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து 756 சொல்லி வரணும். ஓகே, இன்றைக்கி 756 வரணும், வரல. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கரெக்டாக ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்திருந்தான். என்னென்னா, இதை மாதிரி யாரும் யோசிப்பாங்கன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு என்னென்னா, ஏசி இங்கே பாருங்கள் 3 நம்பரு 079. 079 இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 074. இது ரெண்டுமே சேம் நம்பர் தான். இங்கே என்னன்னா 9க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 சொல்லி அடிச்சிருப்பான். 9 பவர் இங்கே 4. ஓகேவா? ரெண்டுமே சேம் நம்பரு. இங்கே என்ன பண்ணியிருப்பான்னா, பிசி பார்த்தீங்கன்னா 79. 79க்கு இங்கே 80 சொல்லி அடிச்சிருப்பான், 7 நாள் கேப் விட்டு. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 74. 74 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண 75. அப்போ நாளைக்கு தான் 75 வரணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தா இன்றைக்கி இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 75 வந்திருக்கணும். ஆனால் வரல. அப்போ நாளைக்கு தான் 75 வருது. அப்போ எப்பவுமே நம்ம ஒரு நம்பர் எடுத்தோன்னா வந்து இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு தான் அடிப்பான். அப்போது வந்து நாளைக்கு வந்து 75 வருது. ஓகேவா? அப்போ நாளைக்கு வந்து 75 வரணும். அப்போது நாளைக்கு 75 வரணும். அப்போ இன்றைக்கி என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு கேம் எடுத்தேன் நான். என்னென்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து 79, இங்கே 7 நாள் விட்டு 80. ஓகேவா? அப்போ 80, அதுக்கு மேலே ஏபி என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஏபி வந்து 58ன்னு இருக்குது. அந்த 58 எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த 8 எடுத்து இங்கே ஏ போர்டு 8ன்னு வச்சான். ஓகேவா? இந்த பி போர்டு 8 எடுத்து ஏ போர்டு 8ன்னு அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 5 எடுத்து 5க்கு பவர் வந்து 0ன்னு சொல்லி 80ன்னு அடிச்சிருப்பான். அந்த 58 ஒரு நம்பர் பவர் பண்ணாக்கா பவர் பண்ணி 80ன்னு அடிச்சிருப்பான். அப்போது நமக்கு நாளைக்கு வந்து ஏபி வந்து 75 வருது. அப்போ இன்றைக்கி என்ன ஏபி வரும்னு பார்த்தீங்கன்னா, 07 வந்தால் மட்டும்தான் நாளைக்கு 75 வரும். அப்போ நம்ம இன்றைக்கி 07 நம்ம 07 ட்ரை பண்ண சொல்லிட்டு இன்றைக்கி 07 ட்ரை பண்ணோம். ஓகேவா? எப்படின்னு உங்களுக்கு எழுதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்கள் டீப்பாக. இந்த 79 காமனாக வச்சுக்கோங்க. 79 அடிச்சுட்டு 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 80 சொல்லி அடிச்சிருக்கான் ஏபியில், ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி. அப்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 58. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த 8 எடுத்து
பி போர்டு 8 எடுத்து இங்கே ஏ போர்டு 8ன்னு அடிச்சிட்டான். அப்போ இங்கே ஏ போர்டு 5க்கு பவர் வந்து 0 சொல்லி 80ன்னு அடிச்சு முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு இதே சேம் பேட்டர்ன் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 79க்கு 58 80 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ நமக்கு இங்கே பிசி வந்து 74ன்னு இருக்குது. பிசி 74. அப்போ நமக்கு வந்து 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 75 சொல்லி அடிக்கணும். அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன ஏபி வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏ போர்டு 8, இங்கே பி போர்டு 8, பி போர்டு 8 எடுத்து இங்கே ஏ போர்டு 8ன்னு வச்சா, அப்போ இங்கே ஏ போர்டு 7ன்னு இருக்குது, அதை எடுத்து பி போர்டில் 7ன்னு வைக்கணும். இங்கே ஏ போர்டு 5ன்னு இருக்குது, அப்போ அந்த 5க்கு பவர் வந்து 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே 5ன்னு இருக்குது, அந்த 5க்கு பவர் 0. அப்போ நமக்கு ஏபி வந்து இன்றைக்கி 07 வரணும். ஓகேவா? 07 வரணும். அதனால் இன்றைக்கி ஏபி 07 வரது கரெக்டாக இருக்குது சொல்லியிருந்தேன். 07. அப்போ சி போர்டு எப்படின்னு பாருங்கள். இங்கே 79 காமனாக வச்சுக்கிட்டு தான் இங்கே 58 அடிக்கும்போது சி போர்டு 7. இந்த 7க்கு பவர் வந்து இங்கே 2ன்னு அடிச்சிருந்தான். ஓகேவா? 7க்கு பவர் 2ன்னு அடிச்சிருந்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 756 சொல்லி ஒரு நம்பர் எடுத்து வச்சுட்டோம். அப்போ நமக்கு சி போர்டு வந்து 6. ஓகேவா? இந்த 6 அப்போ 756. அப்போது இந்த 6க்கு பவர் இங்கே 1. அப்போ 071 வந்தால் மட்டும்தான் இந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி நம்ம 071 சொல்லி இன்றைக்கி நம்ம கொடுத்தது. நம்ம இன்றைக்கி ஜாயினில் கொடுத்த நம்பர் 071. அதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன நம்பர் வரப்போதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கே ஒரு நம்பர் எடுத்தோம். அப்போ நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் 756. அப்போ நமக்கு நாளைக்கு வந்து கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் 756. ஓகேவா? நம்ம வந்து நாளைக்கு என்ன நம்ம வருதோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கே ஒரு வின்னிங் எடுத்துட்டோம். அப்போ நாளைக்கு 756 எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல நம்பரு. இது வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. சில பேருக்கு புரிஞ்சாலும் புரியும், புரியாமல் கூட இருக்கும். ஆனால் இது எப்படி சொல்கிறதும் எனக்கு தெரியல. ஓகேவா? நான் சொன்ன வரைக்கும் சில பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஓகே. நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் தான் 756. ஓகேவா? இதை ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து திரும்ப வந்து ஓப்பனில் வீடியோ போடுமான்னு தெரியாது. ஓகே. வந்து ஜாயின் பண்ணிக்க தெரியாதவங்க, யூடியூப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஜாயின் குரூப்பை. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னன்னாக்கா நீங்கள் பண்ண வேண்டியது கேஎல் ஜாய் டெலிகிராமில் போயிட்டு கேஎல் ஜாய் 1825 சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. 120 தான் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு நல்ல வின்னிங் கொடுக்கலாம். ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.